திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஈரோட்டில் வெள்ளை வவ்வால் சர்ப்ரைஸ். சென்னை காசிமேட்டில் குவிந்த சங்கரா இறால் தங்கம் விலையில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் ஆழ்கடலுக்கு தற்பொழுதுதான் சென்றுள்ளனர். எனவே இன்று வரை மீன்களின் விலை உயர்ந்தே காணப்படுகிறது. சென்னை காசிமேடு, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மீன் விலையை கேட்டு மீன் பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டனர். எதிர்பார்த்த மீன்களும் இல்லாமல் ஏமாற்றம் அடைந்தனர். மீன் விலை எப்பொழுது குறையும்? மீனவர்கள் சொல்வதென்ன? தமிழகத்தில் மீன் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் கிழக்கு கடற்கரை பகுதியில் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி நள்ளிரவு வரை மீன் பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த வருடமும் தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மீன்பிடி தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்களது படகுகள், வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். 2 மாத தடைக்காலம் நேற்று முன்தினம் நள்ளிரவில் முடிவடைந்தது. இதையொட்டி தமிழக மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க தயாரானார்கள். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க ஏதுவாக ஐஸ் கட்டிகள், உணவு தயார் செய்ய தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆகியவற்றை விசைப்படகில் வெள்ளிக்கிழமை இரவே ஏற்றிவிட்டார்கள். ஆனால் வங்கக்கடலில் பருவ மாற்றத்தால் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும், மறு அறிவிப்பு வரும் வரை அனுமதி டோக்கன் வழங்கப்படாது என மீன்வளத்துறை நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டது. நாகை உள்ளிட்ட மீனவர்கள் ஏமாற்றத்துடன் வீடுகளில் முடங்கினர். சென்னை காசிமேட்டை பொறுத்தவரை சிறு படகுகள் வாயிலாக பிடித்து வரப்பட்ட மீன் வகைகள் மட்டுமே விற்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடிகாலையில் இருந்தே பொதுமக்கள், மீன் பிரியர்கள், வியாபாரிகள் மீன் வாங்குவதற்காக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்தனர். ஆனால் வழக்கம் போல் பெரிய அளவில் மக்கள் மீன்களை வரத்து இல்லை. இதன் காரணமாக மீன்களின் விலை டபுள் மடங்கு உயர்ந்து விற்பனையானது. இந்த விலையை கேட்டதுமே மீன் பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். எனினும் சிலர் விலையை பார்க்காமல் மீனை வாங்கி சென்றனர். சங்கரா 1 கிலோ 650, கொடுவா 500, நண்டு 550, இறால் 600, கடம்பா 450, சிறிய வகை வஞ்சரம் 1100 என விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல் ஈரோடு உள்ளிட்ட மீன் மார்க்கெட்டுகளிலும் விலை அதிகமாகவே காணப்பட்டது. கேரளாவில் இருந்து கடல் மீன் 9 டன் ஈரோடு மார்க்கெட்டுக்கு வந்திருந்தது. அதில் அதிகபட்சம் வெள்ளை வவ்வால் கிலோ 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தேங்காய்பாறை 600, வசந்தி 400, திருக்கை 450, கடவா 600, நண்டு 750, பெரிய இறால் 800, சின்ன இறால் 600, விலாமீன் 600 என தற்பொழுது கேரளாவில் மீன்பிடி தடைக்காலம் துவங்கி உள்ளதாலும், பெரிய மீன்களை பிடிக்க மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்றதாலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று மீன்கள் வரத்து அதிகரித்து விலை குறையும் என மீன் பிரியர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.